இந்த ஆள் உலகத்திலே ரொம்ப பயங்கரமான குற்றவாளியா இருக்கான். பல வருஷமா இவன் நம்மளை ஏமாத்திக்கிட்டே வரான். அவனுக்கு நேரம் நெருங்கியாச்சு. பிரிட்ஜோட எல்லா எக்ஸிட் பாயிண்ட்டையும் மூடுங்க. அக்கம் பக்கத்து எல்லா ஸ்டேட் பார்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த முறை இவன் நம்ம கையிலேருந்து தப்பவே கூடாது. டேய் வாடா, வா சீக்கிரம். ஃபர்ஸ்ட் உட்காரு. கையை இறக்கு. இவன் தான் அவன். பாருங்க, இவனை தான் நீங்க முன்னாடி பாத்தீங்களா? இல்ல சார், இவன் அவன் இல்ல. கண்டிப்பா இவன் இல்லையா? இல்ல சார், கண்டிப்பா இவன் இல்ல. டேமேஜ். நம்ம இந்த கேஸை தப்பான முறையில் அப்ரோச் பண்றோமா என்ன? வெறித்தனங்கிறது சில நேரங்கள்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கைய கரெக்டா அமைக்கும், அப்படியே அழிக்கவும் செய்யும். சரி, இந்த வெறித்தனம் எந்த விஷயத்துல இருக்கு? வெறித்தனம் கரெக்டான திசையில இருந்தா உங்க லட்சியத்தை அதை அடைய வைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மனிதனை அதை கொலைகாரனா கூட மாத்திரும். எல்லாம் கொலைகாரங்களுக்கு பின்னாடியும் ஒரு இன்டென்ஷன் இருக்குமா? அது போலீஸ்காரங்க எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. அப்பதான் அந்த குற்றத்தை அடியோட அழிக்க முடியும். வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா, கிரைம் பேட்ரோல் விமன் அகேன்ஸ்ட் கிரைம் இந்த எபிசோடுக்கு வரவேற்கிறேன். சில நேரங்கள்ல ஒரு குற்றத்தின் காரணம் ரொம்ப வெறித்தனமா இருக்கும், விசித்திரமாவும் இருக்கும். போலீஸ்காரங்களால மட்டுமே இல்ல, சைக்காட்ரிஸ்டால கூட குற்றவாளிகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல ஒரு குற்றவாளியோட எண்ணத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னா கேஸ முடிவுக்கு கொண்டு வர்றது கஷ்டமாயிடும். 2018ல இருந்து 2020 வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி தான் இண்டோரிய ஆட்டி படைச்சான். பல முயற்சிக்கு பிறகும் போலீஸ்காரங்களால அவனை பிடிக்கவே முடியல. இதுங்க திருந்தவே திருந்தாதுங்க. ஹலோ, ஏன் எப்ப பாரு எனக்கு ஃபோன் பண்ற? எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிருக்கனா இல்லையா? ஆமா சொல்லு, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நானே சமைச்சிப்பேன். ஆனா நீங்க லேட் பண்ணாதீங்க. மினி, இன்னைக்கு லேட் ஆகாதுமா. இன்னைக்கு வேற கிளாஸும் கிடையாது. இங்க பாரு, இன்னைக்கு நீ வீட்ல சமைக்கிற வேலையை பார்க்காத. நான் வீட்டுக்கு வரும்போது உனக்கு பிடிச்ச சமோசாவா வாங்கிட்டு வரேன். இப்ப சொல்லு, எனக்கு எத்தனை தம்ஸ் அப் கிடைக்கும்? என் சைடுல இருந்து 5. ஓகே. மினி கிட்ட நான் 2 மணிக்கு பேசினேன். காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தா. நான் கிட்டத்தட்ட 5 மணிக்கு வீட்டுக்கு போனேன். அப்போ மினி செல்லம், கதவை ஏன் பூட்டாம இருக்க? மினி, மினி எங்கம்மா இருக்க? மினி செல்லம், அவ எங்கேயும் இல்லையே. மினி, மினி, மினி செல்லம், ஃபோன் பண்ணி பார்க்கலாம். கதவை திறந்து வச்சுட்டு எங்க போயிருப்பா? ஃபோன் எங்கே வச்சுட்டு எங்க போயிருப்பா? மினி, மினி, ராத்திரி மணி 2 ஆகுது. ஆனா அவளை பத்தி எதுவுமே இன்னும் தெரியல. ஒருவேளை கோவத்துல எங்கேயாவது போயிருக்கலாம்.
அவளுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்? இல்ல சார், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னதே இல்ல சார். இன்னும் சொல்ல போனா அவ ஃபுல் டேயும் மெடிக்கல் என்ட்ரன்ஸோட ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்தா. முழு நேரமும் அவ படிப்புல தான் இருப்பா. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை சார். சரி, நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். மினியோட போட்டோவை எல்லாத்துலயும் சர்க்குலேட் பண்றோம். மினியோட ஃபோன் வீட்ல இருந்ததா நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா சார். அது இங்க கொடுங்க. ஆனா சார், அவ இதுல பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கா. பரவாயில்ல, எங்க டீம் இதை அன்லாக் பண்ணிடும். அப்புறம் இன்னொரு கேள்வி, உங்க ஹஸ்பண்ட் அதாவது மினியோட அப்பா எங்க இருக்காரு? அவர் வீட்டை விட்டு போய் பல வருஷங்கள் ஆகுது சார். இப்போ நானும் மினியும் மட்டும்தான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேடம். சார், மினியோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்து 1 வாரம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல. ஆனா அவ கால் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது. ஒரு நம்பர்ல இருந்து 120 கால்ஸ் போயிருக்கு. அதுவும் ஒரு நம்பருக்கு தொடர்ந்து 3 வாட்டி பேசியிருக்கா. மினிக்கு யாராச்சும் லவ்வர் இல்லனா வேற யாராச்சும்? சார், அவ அம்மாவுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதை பத்தி எதுவுமே தெரியல. இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. மினி அவளா தான் போயிருக்கா. ஏன்னா கிட்னாப்பிங் சைனும் தெரியல, அதோட ஸ்ட்ரகிள்ஸும் தெரியல. ஆனா அவளோட வீட்டை விட்டு எதுவும் எடுக்காம எதுக்கு போனா? சொல்ல போனா போனை கூட விட்டுட்டா. அதுக்கு மேல 120 கால்ஸ். 120 கால்ஸ் எங்க இருந்து தான் வந்திருக்கும்? அதோட டீடைல்ஸ் எடு. இன்னைக்கு நல்லா குடிச்சிருக்கியே, பெரிய ஆள் தான். பட்டுடுச்சுடா. சார், ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. எங்க? இந்தூர்ல திவாஸ்ல பைபாஸ் பக்கத்துல சார். நீயா இங்க எதுக்காக வந்த? உனக்கு என்ன வேணும்? குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன கூப்பிட்டீங்களா? உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார், சொல்லுங்க. இங்க பாருங்க அனுப்பமா, நீங்க 1 வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க. அதோட எனக்கு எந்தவித கம்ப்ளைண்ட்டும் உங்க மேல வரல. இப்போ எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது காரணமா உங்களை வேலையிலேருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா சார், என்ன விஷயம்? இங்க பாருங்க, உங்களுக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். அதை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அம்மாவாக போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க பிரேக் எடுத்து தானே ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். சார், நம்ம பார்த்தோம்ல சார் அந்த மர்டர், அது 2 நாள் முன்னாடி நடந்திருக்கு சார். ஆனால் மிஸ்ஸிங் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது இந்த வயசில் மிஸ் ஆன பொண்ணுங்களோட கம்ப்ளைண்ட் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை சார். ஆனால் சார், தியால் நகரில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 18 வயசு பொண்ணு. அப்புறம் ஓல்ட் சிட்டி ஏரியாவிலேருந்து 55 வயசு பொண்ணு ஒன்று காணாமல் போயிருக்கு. பாடி இருந்த இடத்துல காது கிடைச்சதா? இல்லை சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் காது மட்டும் கிடைக்கல. கொலைகார காதை எடுத்துட்டு போயிருப்பானா? ஆச்சரியமா இருக்கு. சரி, அங்க யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க, அவங்கெல்லாம் யார் யாருன்னு பாருங்க. எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும். நீங்க எவ்வளவு நாள் தங்க போற? நான் நேரா போலீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். நீ என்னோட அனுமதி இல்லாம வந்திருக்க. எதுக்காக நான் வரக்கூடாது? ஒரு பொண்ணை உன்னால பாத்துக்க முடியல. நீ எல்லாம் ஒரு அப்பனா? அப்பனோட கடமை ஏதாவது செஞ்சிருக்கியா? ஆனா இப்ப ஏன் வந்திருக்கன்னு தான் தெரியல. எனக்கும் மினிக்கும் நீ எப்பவே செத்து போயிட்ட. அப்பா 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 போகாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் இங்க இருந்து போகாதீங்க. ப்ளீஸ் பா, போகாதீங்கப்பா. அம்மா நீங்க சொல்லுங்க. அமைதியா இரு, நான் சொல்றேன்ல. இல்ல, நான் உன் கூட இருக்கேன்ல. அப்பா 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 போகாதீங்கப்பா. பல வருஷமா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா. எப்பவும் அழுதுகிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு அவ காணாம போனதும் எங்க இருந்தோ நீ இங்க வந்து இப்ப கேக்குற. ஒருவேளை அவ காணாம போனதுக்கு நீதான் காரணமா? வாய்க்கு வந்தது நீ உளறாத. நான் உளறேனா? போலீஸ்காரங்களே சொன்னாங்க மினிக்கு நிறைய கால்ஸ் வந்திருந்ததுன்னு. எனக்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அந்த கால்ஸ் எல்லாத்தையும் நீதான் பண்ணியா? இங்க இருந்து போ, இங்க இருந்து போ முதல்ல. பாரு, இந்த பாரு. தேலா சர்மா, ஆமா. உங்க ஃபோன் நம்பர் 44222991 உங்களுக்கு தானே? ஆமா. உங்களுக்கு மினியை தெரியுமா? யாரு மினியா? இல்லையே சார். ஆனா மினிக்கு இந்த மொபைல்ல இருந்து நிறைய கால்ஸ் போயிருக்கு. ஆனா என் ஃபோன் தொலைஞ்சிருந்ததே. ஃபோன் தொலைஞ்சதுக்காக என் பையன் திட்டினான். உங்க பையனா? என்னாச்சுமா? யார் அது? பத்து நாள்ல 120 வாட்டி கால் போயிருக்கு. என்னடா விளையாடுறியா? சார், நான் சொல்றத கேளுங்க. எங்க அம்மாவோட ஃபோன் 12 நாளைக்கு முன்னாடியே தொலைஞ்சிருச்சு. அதோட எங்க அம்மாவுக்கும் மறதி ஜாஸ்தி.
எங்க தொலைஞ்சதுன்னு கூட தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? 120 ஃபோன் கால்ஸா? அதோட எனக்கு தெரியாத பொண்ணுக்கு நான் கால் பண்ணுவேனா? இவன் வீட்டை நல்லா செக் பண்ணுங்க. நீ மட்டும் போய் சொன்னன்னு வச்சுக்கோ, அதோட விளைவு என்னன்னு தெரியும்ல. நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். சார், ரிஷி வீட்ல இருந்து ஃபோன் வரல. அவன் டிராவல் ஏஜென்சி நடத்துறான். அங்க செக் பண்ணும், ஆனா ஃபோனே கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் சார், அவன் கடை எந்த மார்க்கெட்ல இருக்கோ அங்கதான் அடிக்கடி மினியும் போயிருக்கா. சார், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் சார். என் ஒய்ஃப் 2 நாளா வீட்டுக்கு வரல. இந்த தண்ணி குடிமா. எனக்கு எதுவுமே தெரியல சார். இவளை எதுக்காக சார் கொல்லணும்? உங்க மனைவியை 2 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. 2 நாளா நீங்க உங்க மனைவி கிட்ட பேசலையே. அட்லீஸ்ட் நீங்க வந்து எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு கொடுத்துருக்கணும்ல. அவ போபால்ல இருக்கிறதா நினைச்சேன். இங்க பாருங்க, நான் 2 நாள்ல ஊர்ல இருந்து வந்துருவேன். அம்மாவை போய் பாத்துடுறேன், அப்புறம் என் ஷாப்பிங்கை கூட முடிச்சிடுறேன். நீ கவலைப்படாத, நான் பொண்ணை பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, எனக்கும் சூட் வாங்கிட்டு வாங்க. தீபிகா மூவில போட்டிருந்தாலே. கண்டிப்பா செல்லக்குட்டி, நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அன்னைக்கு அவ எனக்கு ஃபோன் பண்ணா. நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் நான் சீக்கிரம் ஊருக்கு வந்துருவேன். சாவித்ரி, நீ நல்லா தானே இருக்க? ஏன்னா உன் குரல் ஒரு மாதிரியா இருக்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நம்ம பொண்ணை பாத்துக்கோங்க. வேற ஏதாவது பேசுனீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி அவ 2 நாளா டென்ஷன்ல தான் இருந்தா. நான் அதை பத்தி அவகிட்ட கேட்கல. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு சார். எப்போ அவளுக்கு சொல்லணும்னு தோணும் அப்போ சொல்லட்டும்னு விட்டுட்டு. காஸ்ட்லி ஜுவல்லரிலாம் போடுவாங்களா? அவ்வளோ காசு கிடையாதுங்க. நான் சின்ன சின்ன பொருளெல்லாம் டெலிவரி பண்ற ஆளு. அதோட சாவித்திரியும் தையல் வேலையெல்லாம் பார்த்துப்பா. உங்க ஒய்ஃப் பிபி டேப்லெட் போடுவாங்களா? அதெல்லாம் இல்லை சார். சிகரெட்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உங்க ஒய்ஃபோட பாடி எங்க கிடைச்சதோ அங்க இதுவும் கிடைச்சது. இதெல்லாம் அவங்களோடதா? ஆமா சார். நீங்க பாடியை அடக்கம் பண்ண தாராளமா கொண்டு போகலாம். சார், இந்த மாதிரி சிகரெட் துண்டுகள் அந்த ஏரியால நிறைய இருக்கு. ஆனா இந்த பிபி டேப்லெட்ஸ் கண்டிப்பா அந்த பொண்ணோடது தானா? பிபிங்கிறது ஒரு நார்மல் நோய். உண்மையாவே குற்றவாளிக்கு பிபி இருந்திருந்தா அப்பவும் கூட இருட்டில் ஊசியை தேடுற மாதிரி ஆகுது. சார், நம்ம இன்ஃபார்மர் சொன்னபடி எந்த கடையில Dress வாடகைக்கு கிடைக்குதோ அந்த கடைக்கு தான் மினி வந்திருக்கா. சார், இந்த பொண்ணு இங்க வந்திருந்தா ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் இருந்துச்சு. இங்க பாருங்க மேடம், இதுதான் ரொம்ப பெஸ்ட். உங்க சைஸ்க்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும் மேம். நல்லா தான் இருக்கண்ணா, ஆனா எனக்கு இதுல வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல பெருசா வேணும். லார்ஜ்ல எக்ஸல். இதை விட பெருசு இல்ல, ஆனா அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் மேடம். சரி, உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு வேணும்? 2 இல்ல 3 நாளுக்கு வேணும். சரி. ஆனா ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு நாளைக்கு 750 மேம். 750? ஓகே, எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க சார், இதுதான் பில். மினி சோபி சார். நாங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தோம், அவங்க தான் ஃபோனை எடுக்கவே இல்லை சார். சார், கடைக்காரனோட கேஷ் மெமோவை பார்த்தோம். மினி காணாம போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கடைக்கு தான் வந்திருக்கா. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார். மினியோட ரூமை பார்க்க முடியுமா? நீங்க யாரு? நான் தான் மினியோட ஃபாதர். ஆனா நீங்க ஒன்னா வாழலன்னு தானே சொன்னீங்க? ஆனா சார், மினி எனக்கும் பொண்ணு தான். அவ காணாம போனாங்கிற கவலையில தான் நான் திரும்பி வந்திருக்கேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு எதுக்கு அவளோட ஞாபகம் திடீர்னு வந்துச்சு? சார், அவ என் பொண்ணு சார். ஞாபகம் வரும். இவளால தான் நான் அவளை பார்க்க முடியறதே இல்ல. சார், இவன் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க சார். இந்த பாருங்க, இதெல்லாம் உங்களோட பிரச்சனை. இதெல்லாம் நீங்களே தீர்த்துக்கோங்க.
மினியை கண்டா பயப்படுவாங்கன்னு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவ கல்லால் ஒரு பையனை பயங்கரமாக அடிச்சிருக்கா. இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க? சார் அவ ரொம்ப சீரியஸா இருப்பா. ஆனா இருந்தாலும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கிட்னாப் பண்ணியா? சார் என்ன சொல்றீங்க சார்? எனக்கு என்ன பைத்தியமா? அவ தான் சார் பைத்தியம். இங்க பாருங்க, 4 ஸ்டிச்சஸ். உன்னை எதுக்காக அடிச்சா? சும்மா அடிச்சா சார். கையில இருந்த பேகாலேயே தாக்கிட்டா. என்ன மென்டல்? டேட்டிங் போலாமா? அது சார் நான் சும்மா கிண்டல் பண்ணுவேன். அப்படியே விளையாட்டுத்தனமா அவ ஒரு பைத்தியம்னு உங்க ஏரியா முழுக்க சொல்லி வச்சுட்ட. நீ தானடா இதை பரப்புன. உன்னாலதான் மத்தவங்களும் அவளுக்கு தொல்லை கொடுத்தாங்க. இவனை லாக்அப்ல போட்டு நல்லா கவனிங்க. சார் இல்ல சார். சார் சார் இல்ல சார், நான் சொல்றேன். சரிடா, அப்ப சொல்லு. என்ன மென்டல் பைத்தியமே, உங்க அப்பங்காரன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். டேட்டிங் போலாமா? வாடா, இப்பவே வா. இப்பவே வந்து டேட்டிங் போலாம். உனக்கு என்ன பைத்தியமா? என் அப்பனை பத்தி சொல்லுவியா? என் அப்பனை வந்து அன்னையில இருந்து அவளை பாக்குறதையோ கிண்டல் பண்றதையோ விட்டுட்டேன். விட்டுட்டியா இல்ல வேற ஏதாச்சும் பிளான் போட்டிருக்கியா? அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருந்தால, மிரட்டிட்டு இருந்தால? இல்ல சார், நான் நிஜமா தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு தொல்லை கொடுக்கவே இல்லை. சார், சாவித்ரியோட பாடி எந்த இடத்துல கிடைச்சதோ அந்த இடத்துல 10 பேர் ரெகுலரா வந்து குடிச்சிட்டு போவாங்களாம். அவங்க எல்லாரையும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தா, ஆனா யாருக்குமே அதுல பிபி கிடையாதான். அங்க குடிக்கிறவங்களை தாண்டி வேற யாரும் வர்றதும் கிடையாது. சாவித்ரியோட கால்ல வேற வித்தியாசமான ஒரு விஷயம் இருந்தது சார். என்ன? அவளோட புருஷன் சொன்ன மாதிரி அவ போபாலுக்கு கிளம்பி இருக்கா. ஆனா அவளோட போன் லொகேஷனை வச்சு பார்க்கும்போது அவ இண்டோர்ல தான் இருந்திருக்கா, போபாலுக்கு போகவே இல்லை. அவ வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே அவளோட போன் ஆஃப் ஆயிடுச்சு. ஈவினிங் போன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் அவ ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருக்கா. அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்கா. எதுக்காக? சார் மினி காணாம போனதை பார்த்தா எந்த ஸ்ட்ரகிளிங்கும் தெரியல. அப்படின்னா மினி அவ்வளவுதான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாளோ? சார் அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. டைமும் மதியான வேலை, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நோட்டீஸ் பண்ணல. சார் அவ அங்க எப்படி போனான்னு யாருக்கும் தெரியல. சமீர் அண்ட் ரிஷியோட அப்டேட். 2 பேருக்கும் மினி கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த நம்பர்ல இருந்து மினிக்கு கால் வந்துச்சோ அந்த நம்பரும் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மினியோட டெட் பாடி கிடைக்கல. அப்பா உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா? சரி, அது வரைக்கும் சமீர், ரிஷி, அப்புறம் மினியோட அப்பா சுபோத், இவங்களெல்லாம் கண்காணிங்க. ஓகே? சரிங்க சார். போலீஸ் ஒரு எல்லை வரைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு ஆங்கிள்லயும் போலீஸ் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு குற்றவாளி எந்த காரணத்துக்காக ஒருத்தரோட காதை வெட்டுவாங்கன்னு தெரியல. எப்படி ஒரு குற்றவாளி யாரோட கண்ணுக்கும் படாம தப்பிச்சு போயிடுறான்? யாரெல்லாம் வேட்டையாடப்பட்டாங்களோ அவங்களுக்குள்ள ஏதாவது காமனா சம்பந்தம் இருந்ததா, இல்ல ஏதாவது கனெக்ஷன் இருந்ததா, இல்ல இல்லவே இல்லையா? அண்ணா, ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. மாமி, ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. கணக்குல எழுதிடுங்க. ஏற்கனவே 3 மாசம் பாக்கி இருக்கு. நான் கொடுத்துட்றேன் அண்ணா. சீக்கிரமே நான் வேலையில சேர்ந்துடுவேன். ஆனா எங்களுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது காரணமா தான் உங்களை நாங்க இங்க இருந்து போக சொல்றோம். பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல. அவங்க என்ன எதுக்காக ஜாப்ல இருந்து எடுத்தாங்க? எது எப்படியோ இதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்க மறுபடியும் எனக்கு அந்த ஜாபை கொடுக்காத வரைக்கும் நான் நிம்மதியா உட்கார மாட்டேன். செல்லம், என்னடா பாக்குறீங்க? இப்படி சமத்தா பாடு. அம்மா போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே வாழ்றது? கடைக்கார கடனை கேக்குறான். சொல்ல போனா மருந்து வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல. நீ வரியா? வரும்போது வாங்கிட்டு வா. வாங்க. குழந்தைக்கு பால் சுட வச்சிட்டு இருந்தேன். நீங்க உட்காருங்க.
சார் சார் ஒரு மர்டர் ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள ஒவ்வொரு இடத்துல நடந்த கொலைகாரனோட 4வது கொலை இது. கொலைகாரன் கொடூரமானவன். அவன் பெண்களை கொலை பண்ணிட்டு அவங்களோட காதுகளை அவன் எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இந்தூர் போலீஸ்காரங்க இன்னும் அமைதியா தான் இருக்காங்க. கமிஷனர் சார் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இந்த கேஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்றாரு. சீக்கிரமே இந்த கேஸ் சால்வ் ஆகணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. எல்லாரும் நம்மள கிண்டல் பண்றாங்க. ஸ்டேட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொலைகாரன் கொலை பண்ணிட்டு நம்ம சிஸ்டத்தை கேவலப்படுத்துறான். என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ரோட கூட பிளாக் பண்ணுங்க, ரைட் நடத்துங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் ஐ வாண்ட் திஸ் மேன் அரஸ்டட். Am I clear? Yes, sir. அனுபமாவோட மர்டர் கேஸ்ல ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவ கில்லரா இருக்கலாம். அந்த ஆள் அனுபமாவோட வீட்ல இருந்து வெளியே போறத பார்த்துருக்காங்க. ஐ விட்னஸ்னு சொன்னது அவனோட ஜீன்ஸ் பேண்ட்ல ஏதோ ஒரு ரெட் கரை இருந்துச்சான். ஒருவேளை இது ஒரு ஃபேஷன் நினைச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அதே ரெட் கலர் ஒரு ஷர்ட்ல கூட இருந்திருக்கு. அவன் பிளாக் கலர் காகுல்ஸ் போட்டிருந்தான் அண்ட் ஹேட். ஐ விட்னஸ் அவனை முழுசா பார்க்கல, இருந்தும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சனா எல்லா எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் அனுப்பியாச்சு. நாலு லொகேஷன்ல மர்டர் நடந்திருக்கு. இங்க, அப்புறம் இங்க, அதோட இங்க, அப்புறம் இங்கேயும். இங்க சாவித்ரியோட மர்டர், இங்க, அப்புறம் இங்க நீலமோட மர்டர், அப்புறம் இது இங்க, அப்புறம் அனுபமாவோட மர்டர். இந்த 4 மர்டர்லயுமே சில ஃபேக்ட்ஸ் கிடைக்குது, சில ஃபேக்ட்ஸ் கிடைக்கல. எந்த ஃபேக்ட் கிடைக்கலையோ அதுதான். முதலாவது, இவங்களோட வயசு. ஒருத்திக்கு 22 வயசு, ஒருத்தி 35. அதாவது கொலைகாரன் வேற வேற ஏஜை டார்கெட் பண்றான். எக்ஸாக்ட்லி. அடுத்த விஷயம் அதுதான் கிடைக்கல. அதுதான் இவங்களோட லொகேஷன். 3 பேரு அவுட்டோர், அதாவது வெளியே கொலை பண்ணியிருக்கான். ஆனா அனுபமாவை இன்டோர் வீட்டில் பண்ணியிருக்கான். அப்புறம் 3வது ஃபேக்ட் அதுதான் கிடைக்கல. அதாவது சாவித்ரி வெறும் மர்டர் தான் நடந்திருக்கு, ரேப் நடக்கல. ஆனா அனுபமாவையும் நீலமையும் மர்டர் பண்ணியிருக்கான், அப்புறம் ரேப்பும். அனுபமாவை ப்ரூட்டலி கொலை பண்ணியிருக்கான். எக்ஸாக்ட்லி. பேட்டர்ன் வேணா வெவ்வேறா இருக்கலாம், ஆனா மர்டரர் ஒருத்தன் தான். ஏன்னா 4 பேரோட காதுமே வெட்டப்பட்டிருக்கு. வெட்டின காதை அவன் விடாம எடுத்துட்டும் போயிருக்கான். இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த 4 கேஸுமே ஒரே இடத்துல மீட் பண்ணுது. அதுதான் பிபி டேப்லெட். இந்த 4 லொகேஷன்லயும் சேம் பிபி டேப்லெட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் சார், ரெட் கலர் பவுச், அதுக்குள்ள ஒரு காயின் இருக்கு. நாம அதை விக்டிமோட காயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை விக்டிம் இப்ப கூட உயிரோட இருக்கலாம். பாருங்க, இந்த ஆளத்தான் நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், கண்டிப்பா அவன் இல்ல. இந்த கேஸை நம்ம தப்பான முறையில் அப்ரோச் பண்றோம். அவன் ஊரை விட்டு போக விரும்பலன்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படி சொல்றீங்க? இப்ப கூட அவனோட கஸ்டடியில் தான் ஒரு பொண்ணு இருக்கா, மினி. இந்த பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா. அவளோட வீட்டை சோதனை பண்ணும்போது அவளோட கபோர்ட்ல இப்படி ஒரு ரெட் பாக்கெட் கிடைச்சது. ஆனா பொண்ணோட பாடி இன்னும் கிடைக்கல. இந்த மர்டரர் டெட் பாடியை மறைக்கிறது கிடையாது. அதனால தான் சொல்றேன், மினி ஒருவேளை அவனோட பிடியில இருக்கலாம், உயிரோட கூட இருக்கலாம். நீரஜ் சார், மினியோட ஃபைலை சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஓகே சார். 2 விஷயம் தான் மினியோட கேஸ்ல இந்த 4 கேஸையும் ஒன்னாக்குது. அது நம்மளுக்கு அப்ப புரிய வரல. என்னன்னா, அதாவது மினி ஜிடி பஸாருக்கு போயிருக்கா. அப்புறம் 120 கால்ஸ் ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அந்த நம்பர் இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே தொலைஞ்சிடுச்சு. இங்க பாருங்க, நீலம் மர்டர் கேஸ். இவளும் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ஜிடி மார்க்கெட் போயிருந்திருக்கா. அப்ப 4 கேஸ்லுமே ஒரு விஷயம் கண்டிப்பா காமனா தான் இருக்கு. 4 பெண்களும் சாகறதுக்கு 2 நாள் முன்னாடி ஜிடி பஸார் போயிருக்காங்க. சேம் ஏரியா, சேம் லொகேஷன். அப்படின்னா இந்த கொலைகாரன் தன்னுடைய வேட்டைய இந்த ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட்டுக்குள்ளேயே சூஸ் பண்ணிக்கிறான்.
எல்லா சஸ்பெக்டோட ஃபோன் ரெக்கார்டும் லொகேஷனும் செக் பண்ணுங்க. எந்த நம்பர் விக்டிமோட அக்கம் பக்கத்தில் ஆக்டிவா இருந்ததுன்னு பாருங்க. ஜிடி பஜார்லயும் ஆக்டிவா இருந்திருக்கணும். அன்னைக்கு தான் விக்டிம்ஸும் ஜிடி பஜாருக்கு போயிருந்திருக்கணும். யார் நீங்க? வணக்கம் மேடம். என்ன ஞாபகம் இல்லையா? நீங்க வேலை பார்க்குற கடையில் நான் நிறைய வாட்டி உங்களை பார்த்துருக்கேன். ஆஹா, சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? மேடம், நீங்க நேர்மையான நல்ல எம்ப்ளாயே இருந்தீங்க. உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு இன்னொரு ஷாப்பில் வேலை இருக்கு. அதை நான் கேட்கலான்னு தான் நான் இங்கே வந்தேன். வாங்க, உள்ள வாங்க. குழந்தைக்கு பால் சுட வச்சிட்டு இருந்தேன். வந்து உட்காருங்க. கமிஷனர் சார் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கேஸ் எப்ப சால்வ் ஆகும்னே தெரியல. சார், கிடைச்சிருச்சு. ஒரு நம்பருக்கு 4 மர்டர் ஸ்பாட்ல ஆக்டிவா இருந்தது. அதாவது சாவித்ரி, நீலம், ஃபாத்திமா அங்க இருக்கும்போது ஆக்டிவா இருந்திருக்கு. அனுப்புமா மர்டருக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கா. மினியோ காணாம போறதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கா. அந்த மார்க்கெட் பக்கத்துல ஒரு ஃபார்மசி இருக்கு. அங்க போய் நாங்க விசாரிச்சப்போ அவங்க கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மொபைல் நம்பர்காரன் ஒரு பிபி பேஷண்ட். குட் ஜாப். யாரு? வணக்கம் மேடம். நான் லுக்கட் மீ துணிக்கடையிலேருந்து வரேன். ஆனா ஷாப்க்கு வந்து பார்சலை கலெக்ட் பண்ண என்கிட்ட சொன்னாங்களே. அது மேடம், நாங்கள் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு டெலிவரி பண்ணுறோம். உங்கள் பார்சலும் ரெடியாக இருந்தது. அதான் எங்கள் முதலாளி உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். ஓகே, தென் அந்த பார்சலை நீங்க கொடுத்துருங்க. அது மேடம், நான் நிறைய பார்சலை டெலிவரி பண்ணணும். அதில் உங்கள் பார்சல் எதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வண்டி வரைக்கும் வந்து பார்சல் எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, வாங்க. இந்த பார்சலில் தான் இருக்கு. வாங்க வாங்க, நீங்களே மேலே வந்து ஏறி பாருங்க. பிராயச்சித்தம், பிராயச்சித்தம். நாங்க உங்க வீட்டுக்குள்ள போனோம். ஆனா நீங்க என்னடான்னா இங்கேயே கிடைச்சிட்டீங்களே. போலாமா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் வெள்ளி காயின் பேக்கை சப்ளை பண்ணுறவன். தெரியும் சார். ஜென்ஸும் அங்கே செக் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போங்க. சரி, ஆரம்பிக்கலாம். உன் மனைவி சாவித்ரி கூடவே அந்த 3 பேரை எதுக்கு கொன்ன? சாவித்திரிக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அவ போபாலுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. நான் வீட்டிலேருந்து கிளம்புனதுமே அவ என்னை ஃபாலோ பண்ணியிருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் மனைவியை கொலை பண்ணிட்டு அவ போன்ல இருந்தே ஃபோன் பண்ணிருக்க. ரிட்டர்ன் கால் பண்ணி நீயே ரிசீவ் பண்ண. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கிட்னாப் ஆனா மினி. அவளை நீ தானே கிட்னாப் பண்ண. யாரு? வணக்கம் மேடம். நான் லுக்கட் மை துணிக்கடையிலேருந்து வந்திருக்கேன். இந்த ரெட் பேக் எதுக்காக விட்டுட்டு போற? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் சார். இந்த ரெட் கலர் இதை நான் என் ராசிக்காக எல்லா பொண்ணுகளுக்கும் கொடுப்பேன். ஏன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். மினிக்கு திருட்டு போன்ல இருந்து போன் பண்ணுவல நீ? ஏன்? ஜாலியா இருக்கும் சார். ஜாலியா இருக்குமா? இதுல என்னடா காரணம்? அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளையே நான் கொல்ல போறேன். அவளை பத்திரமா தான் வச்சிருக்கேன். அது இருக்கட்டும் சார், எனக்கு பால் வேணும். பால் வேணுமா? இரு, பால் தானே. இரு வா. காதை வெட்டுவல. அந்த காதை என்ன பண்ணுவ சொல்லு. சொல்றா. பால்ல கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போடுங்க.
கஜேரை பேச வைக்க போலீஸ்காரங்களுக்கு 15 நாள் ஆச்சு. அவன் போன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணாங்க. சொல்லப்போனா மனிதர்களோட புத்திய புரிஞ்சிக்க இன்னைய வரைக்கும் சயின்டிஸ்டுகளால கூட முடியல. அதனால குரோதத்தோட பழகுறவங்கள நாம என்னைக்குமே தள்ளியே வச்சிருக்கணும். மனிதனோட மூளைய படிக்க கத்துக்காத வரைக்கும் ஆபத்து வரும்போது அங்கிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு நீங்க தான் கத்துக்கணும். உங்க போன் நம்பரை பப்ளிக் பிளேஸ்ல ஓப்பனா அறிவிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உறவுக்காரங்க கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. இன்னொரு விஷயத்த எல்லாரும் கவனிச்சுக்கணும். உங்க வீட்டு கதவை எப்பவுமே உள்ள இருந்து தாப்பால் போட்டு வைங்க. அப்படியே வந்தவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவனை கண்டிப்பா நீங்க சந்தேகப்படணும். ஏன்னா ஆபத்து நடக்கிறத விட எச்சரிக்கையோட இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா நம்ம வாழக்கூடிய உலகம் இருக்கே ரொம்ப விசித்திரமானது. யார் மேலயும் சுலபமா நம்பிக்கை வைக்க முடியாது. ஒரு பக்கத்துல மொத்த பிரம்மாண்டம், இன்னொரு பக்கம் மனிதனுடைய மூளை. ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்றைய உலகத்தின் சத்தியமே இதுதான். அதனால தான் ஜாகிரதையா இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே, நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. இப்ப நான் விடைபெற மீண்டும் ஒரு உண்மையான கேஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகேன்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.